ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம், நம்ம நார்மலாக நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குமா இல்லை பேரிஷாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். நம்ம எதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேசுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ், அதாவது நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குமா இல்லை புல்லிஷாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ கமாடிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம பேசுகிறது வந்துட்டு அலுமினியம் பற்றி பேசுவோம், காப்பர் பற்றி பேசுவோம், ஜிங்க் அண்ட் நேச்சுரல் கேஸ். இது 4 தான் நம்ம பேசிக்காக நம்ம கவர் பண்ணுறது கமாடிட்டி செக்மெண்ட்ஸில். அண்ட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டி நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செக்ஷன்ஸ்லாம் நம்மளோட சேனலில் நம்ம ப்ராப்பராக ரெகுலராக கவர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். மார்க்கெட் வந்து எப்படி, எதனால் மார்க்கெட் பேரிஷாக இருக்கும், எதனால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ராப்பராக வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த சேனல் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்க பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கிறதுக்கு, அண்ட் எப்படி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணலாம், எப்படி வந்து லாஸ் பண்ணக்கூடாது, எப்படி நம்ம லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் மட்டும் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி நம்ம இந்த வீடியோ போட போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசிக்காக பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதை மட்டுமே வச்சு வந்து நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் ஆக்சுவலாக என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன தாட் இது. ஏன்னா நான் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பேரிஷாக இருக்கும் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறது வந்து மேபி ஓரளவுக்கு வந்து இதுவாக இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் அது வந்து எக்ஸிக்யூஷன் எந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்கிறது நடக்கிறத வச்சு அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குது, ப்ராஃபிட்டாக வந்திருக்கா லாஸில் வந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறது ஒரு பிளான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், குயிக்காக வந்து நம்ம ஈக்விட்டி கிடையாது, நம்ம கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் தான் நான் மேஜராக ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஃபார் ஜூன் மந்த். ஸோ ஜூன் மந்த்து வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் 30 வரைக்கும் நான் எடுத்துகிட்டு நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறேன் நான். எஸ், ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து க்ரீனாக தான் இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கண்டினியூஸாகவும் கிடையாது. நமக்கு ஒன்று வந்து 6ஆம் தேதி இருக்குது, இன்னொன்று 9ஆம் தேதி, இன்னொன்று 19, 24, 30. ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடுக்குமே நல்ல ஒரு 5 to 6 days கேப் நம்ம எல்லா ட்ரேடுக்குமே வந்திருக்குது. அண்ட் அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ரேட்ஸ் தான் பண்ணியிருக்கோம். நம்ம மே மாதத்துக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மேபி ஐ திங்க் 6 ட்ரேட்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் மே மாதத்துக்கு. அண்ட் ஜூன் மாதத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 ட்ரேட்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த 6 ட்ரேட்ஸ்க்கோட நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்து 6 ட்ரேட்ஸ் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் உள்ளே போகிறதுனால வந்து என்ட்ரி எடுப்போம். இல்லைன்னா நம்ம வந்து ரிஸ்கி ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்க மாட்டோம். அண்ட் அகெயின் நம்ம வந்து பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தேவையில்லாமல் வந்து லாஸ் பண்ணுறதை விட வந்து நம்ம மேபி வெயிட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டு, அண்ட் எஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கம்ஃபர்டபுள் ஷேர் மார்க்கெட்டில் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறமா எஸ் நம்ம அப்போ வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் ஓகே நம்ம இந்த ரேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற தாட் அண்ட் நமக்கே அந்த ஒரு இன்ஸ்டிங் நமக்கு ஒரு இந்த இடத்துல பண்ணலாம், அந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நமக்கே வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டாக நமக்கு வந்திருக்கும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஒரு ப்ராப்பராக வெயிட் பண்ணி நம்மளால் எந்த ட்ரேட் எடுக்க முடியும், நம்ம எடுத்தால் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நம்ம கம்மி ட்ரேட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த ட்ரேட்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியலைஸ்டு ப்ராஃபிட் வந்து ஒரு 12,000 கிடச்சிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் பார்க்கலாம் அதிலே. அண்ட் சார்ஜஸ் தான் பார்த்தீங்கன்னா அகெயின் 240 rupees சார்ஜஸ்க்கு போயிருக்கு ஃபார் ப்ரோக்கரேஜ். அண்ட் மற்ற சார்ஜஸ்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கிட்ட நமக்கு வந்து நம்ம சார்ஜஸ் மட்டுமே கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம கடைசியாக நம்ம கைக்கு நமக்கு ப்ராஃபிட்டாக வந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 11,000 rupees நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ மே மாதத்துக்கும் பார்த்திங்கன்னா சம்வேர் 12,000 rupees நம்ம ப்ராஃபிட்டாக பார்த்துருந்தோம். அண்ட் ஃபார் ஜூன் மந்த் நம்ம ப்ராஃபிட்டாக பார்த்துருக்குது ஒரு 11,000 rupees நம்ம ப்ராஃபிட்டாக பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட மார்ஜின் வந்து சம்வேர் 1,70,000 நம்ம வந்து மார்ஜினாக வச்சுருக்கோம். ஸோ அந்த மார்ஜினுக்கு வந்து எனக்கு 11,000 ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சம்வேர் பிட்வீன் ஒரு 6%லேருந்து ஒரு 7%க்குள்ளே வருது. மேபி 6.7 6.5 அந்த மாதிரி நிற்கிது எனக்கு. ஸோ 6.5% ரிட்டர்ன்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் உள்ள வந்து எஸ் நான் வந்து நிறையா லாஸஸ் பார்த்துருக்கேன். பட் நீங்கள் லாஸ்லாம் பார்க்காம ப்ராஃபிட் மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. அதுதான் என்னோட
இதுவுமே கூட அந்த ரீசன்ஸ்க்காக தான் வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி நான் வீடியோஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பேசிக்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஷேர் மார்க்கெட் எந்த இடத்துல மார்க்கெட் உள்ள என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் இண்டிகேஷன் நம்ம காமிக்குது, நம்ம வந்து எந்த இடத்துல வெயிட் பண்ணணும் அப்படின்லாம் தெரியாமல் நான் நிறையா லாஸ் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ மந்த்லி வந்து எனக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் சிம்பிள்ஸ் பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெட்டாக மட்டுமே தான் இருக்கும். நான் அவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி லாஸஸ்லாம் இப்போ இல்லாமல் வெறும் ப்ராஃபிட் மட்டுமே. எஸ், ப்ராஃபிட் 6%ங்கிறது ரொம்ப கம்மி தான் அது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு பிகினிங் ஸ்டேஜுக்கு 6% ப்ராஃபிட் மட்டுமே நான் பார்க்குறது எனக்கு ஓகேன்னு தோன்றதுனால வந்து ஐ டேக் திஸ் ஆஸ் அ வெரி டீசென்ட் அண்ட் குட் ப்ராஃபிட்டு. ஜாஸ்தி ப்ராஃபிட் கிடையாது, பட் அட் த சேம் டைம் நான் கம்மி ப்ராஃபிட்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா திஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. நெகட்டிவாக பார்த்துக்கிட்டு இருந்த எனக்கு பாசிட்டிவ் பார்க்குறது ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ், 11,000 6.5 சம்வேர் அட் 6.5 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃபைன். நம்ம பார்ப்போம். மேபி இந்த கம்மிங் மந்த்ஸில் நம்மளால் வந்து இன்னும் நான் இப்போதைக்கான ரிஸ்க் எடுக்கிற பிளானில் எனக்கு கிடையாது. நம்ம ஷியோராக வந்து என்ட்ரி எடுத்தால் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற ட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கேன் நான். இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் மே மந்த் அண்ட் ஜூன் மந்த். மேபி ஜூலை அண்ட் ஆகஸ்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா மேபி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள மார்க்கெட்டில் இறங்கி இன்னும் கொஞ்சம் நிறையா ட்ரேட்ஸ்னால் பாருங்கள், இந்த 5 ட்ரேட்ஸ்க்கே நமக்கு 11,000 கிடச்சிருக்கு அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ட்ரேட்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்மளோட ட்ரேட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் இன்னும் ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து கம்மிங் டேஸில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ், நம்ம சேனலில் இதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, எப்படி ட்ரேட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நடுவில் கேப் விழுந்துருச்சு, பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் ரெகுலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே வந்து ப்ராஃபிட் மட்டுமே பார்க்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து ஷுவராக நம்புகிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் எஸ், ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.